சப்பாத்திக்கு எப்பவுமே ஒரே மாதிரி குருமா வச்சு போர் அடிக்கிறீங்கன்னு சொல்றவங்களுக்கு இந்த மீல் மேக்கர்ல செய்யற பெப்பர் மசாலா செஞ்சு கொடுங்க. கொதிக்கிற வெண்ணில 1/2 கப் சோயா சங்க் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்க வாட்டர்ல நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணியை புளிஞ்சு எடுத்து வச்சிருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயில 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் லோ ஃபிளேம்ல நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா முந்திரி, கசகசா, பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா 1/2 கப் துருவன தேங்காய் சேர்க்கிறேன். தேங்காவை லைட்டா வதக்கினதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி விழுதா எடுத்து வச்சுக்கோங்க. இங்க ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலாவை இதோட சேர்த்து இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் ரெடி பண்ணி வச்சிருக்க சோயா சங்க்ஸ், அதோடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் 30 நிமிஷம் வச்சிருங்க. இதில் நம்ம முழு மசாலாலாம் வறுத்து அரைச்சி சேர்க்கறனால நல்லா கொதிச்சு வத்தும் போது தான் அந்த பச்சை வாசனை மாறி வரும். இந்த அளவு திக்கானதுக்கு அப்புறமா நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.